முள் தீண்டிய ரோஜா சிறுகதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் புவனா. வாங்க கதைக்குள்ளே போகலாம். விஷ்ணுவின் வரவிற்காக வாசலிலேயே காத்திருந்தாள் மைதிலி. அண்ணா, நான் தான் சொன்னேன்ல, பாரு, உனக்காக தான் மைதிலி வாசல்லையே காத்துக்கிட்டு இருக்கா. ஆமாம், ரொம்ப அக்கறை தான். ஓ, அப்படி சொல்லாத அண்ணா, அவன் முகத்தை பார்க்கவே பாவமாக இருக்குது. சரி, நீ உள்ளே போ, நான் காரை பார்க் பண்ணிட்டு வரேன். ராகவி இறங்கி வர, என்ன மைதிலி இங்கே நின்றுக்கிட்டு இருக்க? அப்பா எங்கே? என் மேலே ரொம்ப கோவமாக இருக்காரா? ஆமாம், உன் மேலே அண்ணா செம்ம கோவத்தில் இருக்காரு. ஏன் ராகவி பயமுறுத்துற? பின்ன நீ என்னென்ன பேசி வச்சுருக்க அவர்கிட்ட? உனக்கு வாய் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இல்லை ராகவி, ஏதோ கோவத்தில் பேசிட்டேன். கோவம் வந்தால் என்ன வேணால் பேசிடுவியா? அண்ணனை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு கோவம் வந்தால் அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. என்னவோ நீ பேசுனதுக்கு அமைதியாக வந்துட்டாரு. நீ வேற என்னை கண்டதையும் சொல்லி டென்ஷன் பண்ணாத. நான் எப்படியாவது அத்தானை சமாதானம் பண்ணிப்பேன். என்னவோ பண்ணு. அதோ காரை பார்க் பண்ண போயிருக்காரு. நீ போய் பேசுப்போ, நான் உள்ளே போகிறேன். மைதிலிக்கு உள்ளுக்குள் பதட்டமாக இருந்தது. நேராக பார்க்கிங்கே போனவ, அத்தான் என்ன வேணும் உனக்கு? சாரி அத்தான். உன் சாரியை தூக்கி குப்பையில் போடு. நான் உங்ககிட்ட பேச தயாராக இல்லை. நான் தான் சாரி சொல்கிறேன்ல. சாரி சொன்னால் எல்லாம் சரியாயிடுமா? இஷ்டத்துக்கும் வாய்க்கு வந்தபடி பேச வேண்டியது, அப்புறம் சாரி பூரின்னு வர வேண்டியது. நான் தான் சாரி சொல்கிறேன்ல. என்னால் உன் சாரியை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நீ கிளம்பு. அப்போது என்கிட்ட பேச மாட்டீங்க. பேசவே மாட்டேன், கிளம்பு. கடைசியாக கேட்குறேன், பேச முடியுமா முடியாதா? முடியாதுடி, போ. நான் தான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்கிறேன்ல. மைதிலி கண் கலங்க, ஏய், இப்போ எதுக்குடி அழுகுற? திட்டுறதெல்லாம் நீ திட்டுட்டு அழுதுகிட்டு உட்காந்துட்ருக்க. ஏதோ கோவத்தில் பேசிட்டேன். அப்படி பேசுகிற அளவுக்கு உனக்கு என்ன கோவம்? யார் மேலே கோவம்? என் மேலேயா? உங்கள் மேலே நான் ஏன் கோவப்பட போகிறேன்? உங்கள் மேலே என்னால் கோவப்பட முடியாது. ஐயோ கடவுளே! சரி விடு, நடந்து போச்சு. இப்போ சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை? அப்படி வந்து உட்காருங்க சொல்கிறேன். சரி வா. உட்காந்துட்டேன். இப்போ சொல்லு, நீங்கள் அபியக்காவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறீங்கன்னா இது என்ன கேள்வி? அபியக்காவை பற்றி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். இதில் நினைக்க என்ன இருக்குது? ராகவி எனக்கு கூட பிறந்த தங்கச்சின்னா அபி எனக்கு கூட பிறக்காத தங்கச்சி. அப்படி சொல்கிறீங்களே. அபியக்கா இப்படி குழந்தையோட தனியாக கஷ்டப்படுறாங்களே, அதை பார்த்து உங்களுக்கு கஷ்டமாக இல்லையா? என்ன மைதிலி இப்படி கேட்குற? எனக்கு எப்படி கஷ்டம் இல்லாமல் இருக்கும்? அபியை பார்த்த பிறகு எனக்கு அவ்வளோ வேதனையாக இருக்குது. அவள் எவ்வளவு நல்ல பொண்ணு தெரியுமா? அவன் வாழ்க்கையை எப்படி சரி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஒன்று, அவங்க ஹஸ்பண்ட் எங்கே இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சி அவனோட சேர்த்து வைக்கணும். இல்லை, சுத்தமாக அவங்ககிட்ட இருந்து விவாகரத்து வாங்கி வேறு கல்யாணம் பண்ணி வைக்கணும். இது ரெண்டில் என்ன பண்ணலான்னு அபியும் உங்கள் அப்பாவும் தான் முடிவு பண்ணணும். என்னத்தான் இப்படி சொல்கிறீங்க? இங்கே பாரு மைதிலி, இது வாழ்க்கை பிரச்சனை. எடுத்தோம் கவுத்தோன்னு நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அபியா மனசு வந்து வெளிப்படையாக பேசணும். எனக்கு அவனோட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை. அவங்ககிட்ட இருந்து எனக்கு விவாகரத்தை வாங்கி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டா நம்ம மேற்கொண்டு எது வேணும்னாலும் செய்யலாம். நாம் எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிவிட்டு கடைசியாக அபி இதை யாரை கேட்டு நீங்கள் பண்ணீங்கன்னு கேட்டால் நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்காக அக்கா எவ்வளோ நாளைக்கு தான் இப்படியே இருப்பாங்க? எனக்கு புரியாமல் இல்லை. வேணும்னா ஒன்று செய்யலாம். அவங்க ஹஸ்பண்டை பற்றி நீ டீட்டெயில் கொடு. நான் அவன் யார் என்னென்னு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு வரேன். எனக்கு அவரை பற்றி எதுவுமே தெரியாது. அவர் பேர் பிரபாகர், அது மட்டும்தான் எனக்கு தெரியும். அவனோட ஃபோட்டோ கூட இல்லையா? இல்லைத்தான்.
எங்கே படித்தான், என்ன ஏது ஏதாவது தெரியுமா? எதுவுமே தெரியாது. இப்படி சொன்னால் என்ன தான் பண்ணுறது? நான் செங்கல்பட்டில் அவங்க வீட்டுக்கு ஒரு நாள் போனேன். நீங்கள் போனீங்களா? என்னத்தான் சொல்கிறீங்க? நான் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முதல் நாள் நம்ம வீட்டில் பழைய மேனேஜர் இருந்தார்ல, அவர்கிட்ட அட்ரஸ் கேட்டுக்கிட்டு நான் அவங்க வீட்டுக்கு போனேன். அபிக்கு திடீர்னு இப்படி கல்யாணம் ஆகிடுச்சி, ஏதோ பிரச்சனைன்னு அப்பா தான் என்னை அங்கே போயிட்டு வர சொன்னார். நான் அவங்க வீட்டுக்கு போனப்போ அந்த அட்மாஸ்பியர், அங்கேருந்த சூழ்நிலை எதுவுமே என் மனசுக்கு திருப்தியாக இல்லை. அபிக்கு கல்யாணமாகி 2 மாதம் வரைக்கும் இங்கே யாருமே எங்ககிட்ட சொல்லலை. எதேச்சியாக தான் இந்த விஷயம் எங்களுக்கே தெரிஞ்சுது. நீங்கள் அபி அக்காவை என்னைக்கு போய் பார்த்துட்டு வந்தீங்க? என்னைக்குன்னா அக்டோபர் 12. என்ன, அக்டோபர் 12ஆ? அக்டோபர் 13ஆம் நான் வெளிநாட்டுக்கு போயிட்டேன். அதான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அக்டோபர் 13 தான் அக்கா இங்கே நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. அப்படின்னா நீங்கள் போய் பார்த்துட்டு வந்த அடுத்த நாள் தான் அக்கா இங்கே கிளம்பி வந்திருக்காங்க. அன்னைக்கு உங்களை ஃப்ளைட் ஏற்றி விட்டுட்டு நான், அப்பா, அம்மா 3 பேரும் வீட்டுக்கு வந்தோம் இல்லையா? நாங்கள் வீட்டுக்கு வந்த ஒரு 1/2 மணி நேரம் கூட இருக்காது, பின்னாடியே அக்கா வந்தாங்க. என்ன மைத்திலி சொல்கிற? ஆமாம் தான், நான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்போ கூட என்கிட்ட அபி நல்லா தான் பேசினா. ஆனால் அந்த வீடு தான் ரொம்ப சின்ன வீடு, கூரை வீடு. அதில் எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே இல்லை. ஒரு சின்ன தகர பொட்டி மட்டும்தான் இருந்தது. அபிக்கிட்ட அவங்க ஹஸ்பண்ட் ஃபோட்டோ கேட்டதுக்கு அவள் இல்லைன்னு சொல்லிட்டா. எனக்கு அப்போவே ஒரே குழப்பமாக இருந்துச்சு. ஆனாலும் மறுநாள் ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டுங்கிறதால சீக்கிரமாகவே கிளம்பி வந்துட்டேன். இப்போ நீ சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவனை பற்றி எந்த டீட்டெயிலுமே தெரியலையே. சரி, அபிக்கிட்டேயே கேட்கலாமா? ஐயோ வேணாத்தான், அக்கா மனசு கஷ்டப்படும். அதோட ஏன், என்ன, எதுக்குன்னு கேள்வி கேட்பாங்க. அப்பாவுக்கு தெரிஞ்சால் அது வேறு பிரச்சனை. அப்போ ஒன்று பண்ணலாம், நாளைக்கு உனக்கு லீவு தானே, நீயும் நானுமே கார் எடுத்துக்கிட்டு போய் அந்த இடத்துல இன்னும் அவன் இருக்கிறானா என்னென்னு பார்த்துட்டு வரலாம். நல்ல ஐடியா தான். நாளைக்கு காலையிலே கிளம்பிடுவோம். என்னாச்சு மைத்திலி, காலையிலேயே எங்கே கிளம்பிட்டீங்க? கேட்டுக்கிட்டே திலகா வர, அம்மா ஒரு முக்கியமான வேலையாக செங்கல்பட்டு வரைக்கும் போகிறோம். யார்கிட்டேயும் எதுவும் சொல்லிக்காத. முக்கியமாக அப்பா கிட்டேயும் அபி அக்கா கிட்டேயும் எதுவும் சொல்ல வேண்டாம். அப்படி எங்கடி போக போகிறீங்க? அத்தை, அது சொல்லு விஷ்ணு, எங்கே போக போகிறீங்க? அத்தை, போயிட்டு வந்து சொல்லட்டுமா? ஏன் விஷ்ணு அப்படி சொல்கிற? சொல்லிகிட்டே போகலாமே. அத்தை, அது சொல்லுப்பா. அப்படி என்கிட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு என்ன விஷயம்? அத்தான், எதுக்கு மறைக்கணும்? அம்மா கிட்ட சொல்லிகிட்டே போகலாம். என்னடி பீடிகை எல்லாம் பலமாக இருக்குது? அம்மா, நானும் அத்தானும் செங்கல்பட்டுக்கு அபி அக்காவோட ஹஸ்பண்டை பற்றி விசாரிக்க போகிறோம். அபியோட வீட்டுக்காரரை பற்றியா? என்ன திடீர்னு? பின்ன எவ்வளவு நாளைக்கு தான் அக்கா இப்படியே இருப்பாங்க? இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ண வேண்டாமா? இந்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சே தீரணும். அம்மா மைதிலி, எனக்கு வராத தைரியம் உனக்கு வந்திருக்கு. அதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனால் இந்த விஷயம் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா என்னம்மா? தெரியட்டும். அபி அக்காவும் வாயை திறக்க மாட்டாங்க, நீங்களும் எதுவுமே பண்ண மாட்டீங்க. நாங்களும் அப்படியே இருக்க முடியுமா? நாளைக்கு எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அபி அக்காவோட மனநிலைமையை யோசித்து பார்த்தியா? அவங்களும் வாயை திறந்து சொல்ல மாட்டாங்க, நீங்களும் எந்த முடிவும் எடுக்க மாட்டீங்க. நாங்களும் அப்படியே இருக்க முடியாது. இங்கே பாருங்கள், எங்கள் வாழ்க்கையை நாங்கள் எந்த உறுத்தலும் இல்லாமல் ஆரம்பிக்கணும்னா அதுக்கு அபி அக்கா வாழ்க்கை சரியாகணும். அதுக்கு எங்களால் என்னென்ன முயற்சி பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையும் கண்டிப்பாக செய்வோம். நீங்கள் அப்பாவுக்கு பயந்து அமைதியாக இருங்க.
ஆனால் நானும் அத்தானும் அப்படி இருக்கிற மாதிரி இல்லை. எனக்கு அக்கா வாழ்க்கை சரியாகணும். அதுக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவேன். சரி மைதிலி, நீ இவ்வளோ தூரம் சொல்லும்போது நானும் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை உனக்கு பண்ணுறேன். உங்கள் அப்பாவை சரி கட்ட வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்க. ஆனால் அவரோட அட்ரஸ் ஏதாவது தெரியுமா? நான் ஒரு தடவை அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன். நீங்கள் போனீங்களா? என்ன தம்பி சொல்கிறீங்க? அம்மா, அது எல்லாம் நான் வந்து சொல்கிறேன். இப்போ நாங்கள் கிளம்புறோம். ஆனால் எனக்கு இப்போ சரியாக ஞாபகம் இல்லை அத்தை. அங்கே போய் தான் தேடணும். ஒரு நிமிஷம் இருங்க தம்பி. உள்ளே போன திலகா வரும்போது கையில் ஒரு பேப்பரோடு வர, என்னம்மா இது? இது உன் அக்கா இருந்த வீட்டோட அட்ரஸ். உங்களுக்கு எப்படி தெரியும்? நம்ம பழைய மேனேஜர் தானே அபியோட போய் அபியை வீட்டில் விட்டுட்டு வந்தார். அவர்கிட்ட இருந்து எழுதி வாங்கி வச்சேன். ஆனால் அங்கே போகிறதுக்கு சந்தர்ப்பமே அமையலை. அதுக்குள்ளே என்னென்னவோ நடந்து போச்சு. இதை வச்சுக்கிட்டு ட்ரை பண்ணுங்க. சரிங்க அத்தை, நாங்கள் போய் விசாரிச்சுட்டு வந்து உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்கிறோம். நல்லபடியாக போய் நல்ல செய்தியோடு வாங்க. உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். விஷ்ணுவும் மைதிலியும் காரில் கிளம்ப